எஸ் சின்ன தலையோட அப்டேட் வந்துருச்சு. ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இனிமேல் இவரை சின்ன தலைன்னு சொல்லணும், கரெக்டு தானே? ஸ்ரீனி வந்து நமக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட். அங்கே பாருங்கள் பின்னாடி அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. எஸ், கோவிலில் நம்மளுடைய தாத்தாவும் விஜயும் பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட். விஜய் தாத்தா கிளியராக தெரியுது அவங்க என்ன டிஸ்கஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு முக்கிய முடிவாக இருக்கும். யாரும் இல்லாத இந்த தனிமை, கோவில், இது மாதிரியான விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவு பேசுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அஃப்கோர்ஸ் வெண்ணிலாவை என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட், அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பை பற்றி ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா காவேரி விஜய் தெளிவாக இருக்காங்க. அவங்களோட ரிலேட்டடான பேக் டு பேக் ஷூட்டிங்ஸ் பட அப்டேட்டில் கிளியர் ஆகிடுச்சு. பட் வெண்ணிலாவுக்கு ஏதாச்சும் செய்யணும் இல்லையா? அதாவது அவங்களுடைய லைஃப் பற்றி நம்ம கேர் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு விஷயத்த தாத்தாவும் விஜயும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தாத்தா விஜய் இந்த மாதிரி கோவிலில் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒரு ரேரான விஷயம் இல்லையா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியுது கோவிலில் அப்படின்ட்டு. இது வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலா இல்லை கோவிலுக்கு ஷூட் போயிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் ஏறக்குறைய ஓரளவுக்கு தான் தெரியுது. ஆனால் ஓரளவுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவில் இல்லைங்கிற மாதிரி தோணுது. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான அப்டேட்டுன்னு. எனிவேஸ், ஒரு கோவில் ட்ராக் இன்றைக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்னு தான். பரவாயில்ல, அங்கே கொஞ்சம் மழை இல்லைங்கிறது தெரியுது அந்த ஃப்ளோரை பார்க்கும்போது. ஆனால் கரூரில் பட்டையை கிளப்புதுங்க. அப்பா செம மழை. பிரணா வச்சுட்டு வீட்டில் சமாளிக்க முடியலங்க. அதனால் எப்படியோ இந்த அப்டேட்டை பார்த்துட்டு, இல்லைன்னா எப்போ ஆன் பண்ணுவேனே தெரியல ஆன்லைன் அப்படிங்கிற நிலமையில் இருக்குது. உங்களுடைய கருத்து காஸ்டியம்.